வணக்கம் நண்பர்களே. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நீங்க சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல செலவாகாம பார்த்துக்கிறது. அனாவசிய செலவுகள் செய்யறதுனாலேயே ஒருத்தருடைய வருமானத்துல இருந்து 40% பணம் காலி ஆயிடுது. என்னவெல்லாம் செஞ்சா உங்க செலவை குறைச்சு பணத்தை மிச்சப்படுத்தலாம்னு ஒரு 5 யோசனைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். அவாய்ட் ஆர் ரெடியூஸ் ஹீட்டிங் அவுட். நீங்க கஃபே, ரெஸ்டாரண்ட், டீ ஷாப்னு தினமும் செலவு செய்கிற பணத்தை ட்ராக் பண்ணிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பார்த்தா அது உங்கள் ஒரு மாதத்துக்கான வருமானத்தை விட அதிகமாக வருங்க. ஒரு டீ 12 ரூபாய்னா நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிறோம்னா ஒரு மாதத்துக்கு ரூபாய் 720, ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 8640. இது வெறும் டீ மட்டும்தாங்க. ஸ்நாக்ஸ், டின்னர் இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டா எவ்வளவு அமௌண்ட் வருஷத்துக்கு செலவு செய்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கரண்டி மாவில் சுடுற தோசை தான் வீட்டில் சாப்பிட்டா அந்த தோசைக்கான செலவு 10 ரூபாய் தான். இதுவே ஹோட்டலில் சாப்பிட்டா அதோட விலை ரூபாய் 80, கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். அதுக்காக வெளியே சாப்பிடவே கூடாதுன்னு இல்லைங்க. உங்கள் செலவுகளை நீங்கள் குறைக்க நினச்சிங்கன்னா முடிந்த அளவு கடையில் சாப்பிட்றத குறைச்சிட்டு வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிடுங்க. இரண்டாவது, அவாய்ட் இம்பல்சிவ் பர்ச்சேசிங். ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்கிறது. நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்காக கடைக்கு போவோம். அங்கே நம்ம கண்ணில் படக்கூடிய வேற ஒரு பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம 4 பொருள் தான் வாங்கணும்னு போவோம். ஆனால் பில் போடும்போது ஒரு பேஸ்கெட் நிறைய பொருள் இருக்கும். ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் எண்ணத்தை தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையாகவே நமக்கு அது தேவையா? தேவையாக இருந்தா இப்பவே தேவையா, இல்லை அது அப்புறமா வாங்கிக்கலாமா? இதெல்லாம் யோசிக்காம உடனே வாங்குறது தான் இம்பல்சிவ் பர்ச்சேசிங். உங்க வீட்லையும் நிறைய பொருட்கள் வாங்கி ஒரு வாரம் யூஸ் பண்ணதோட அப்படியே ஒரு மூலையில பல மாதங்களா முடங்கி இருக்கும். அது கேமராவா இருக்கலாம், ஸ்பீக்கர், பென்டிரைவ் போன்ற எந்த ஒரு பொருளாகவும் இருக்கலாம். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழினா 24 ஹவர் ரூலை அப்ளை பண்றது தான். உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு எண்ணம் வந்துருச்சுன்னா 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் கழிச்சும் உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னு ஸ்ட்ராங்கா தோணுச்சுன்னா அப்புறம் வாங்குறத பத்தி டிசைட் பண்ணுங்க. சூப்பர் மார்க்கெட் போகும்போது என்ன வாங்கலாம்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போங்க. அதை மட்டும் வாங்குங்க. இந்த வழிமுறைகள் உங்க செலவை குறைக்கும். மூன்றாவதா, லுக் ஃபார் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஒரு ஷோரூம்ல நியூ அரைவல் செக்ஷன்ல இருக்கிற பொருட்களுடைய விலை மற்ற பொருட்களுடைய விலையை விட அதிகமா இருக்கும். எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நியூ அரைவல் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்டாக் ஆகிரும். எப்பவுமே புதிய விஷயங்களுக்கு விலை அதிகம். ஒரு துணிக்கடையில் நியூ அரைவல் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட்டை நீங்கள் ரூபாய் 1000க்கு வாங்குறீங்கன்னா அதே ஷர்ட்டை 3 மாதம் கழித்து அதே கடையில் ரூபாய் 750க்கு வாங்க முடியும். 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபரில் ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லி அதே கடை 500 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் எல்லா பொருட்களும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பணம் தேவையில்லாமல் வீணாகிறத தடுக்க முடியும். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பிக் பில்லியன் டே சேல், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல், கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பொருளையும் வாங்கினீங்கன்னா ஒரு கணிசமான தொகையை உங்களால் மிச்சப்படுத்த முடியும். நான்காவது, யூஸ் டிரான்ஸ்போர்ட் வைஸ்லி. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் மினிமம் ஒரு 2 வீலர் இருக்குங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா ஒரு 2 வீலர், ஒரு கார் அதிகபட்சம் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கமா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா ஒன்று நடந்து போவோம், இல்லைன்னா சைக்கிள்ல போவோம். பைக் இருக்கும், இருந்தாலும் பஸ்ல தான் போவோம். டிராஃபிக் அல்லது சீக்கிரமா போயிட்டு வரணும்னு நேரத்தை அனுசரித்து போறப்ப மட்டும்தான் 2 வீலரையே எடுப்போம். ஆனா இன்னைக்கு பக்கத்து தெருவுக்கு போகணும்னா கூட 2 வீலர்ல தான் போறோம். 1 கிலோமீட்டர் போகிறதுனால எவ்வளவு செலவாயிர போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? எ ஸ்மால் ஹோல் கேன் சிங்க் அ ஹோல் ஷிப். ஒரு சிறிய துளை பெரிய கப்பலையே மூழ்கடித்து விடும். அந்த 1 கிலோமீட்டருக்கு 2 வீலர் யூஸ் பண்ணுற உங்கள் மைண்ட் செட் தான் எல்லா விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ண வைக்கும். உங்கள் மாத செலவுகளில் ஒரு 2000மோ இல்லை அதுக்கு மேலேயோ கண்டிப்பாக ஃபியூயலுக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிந்த அளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் ஃபியூயல் காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். தேவைக்கேற்ற மாதிரி மட்டும் பிரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதால பொல்யூஷனும் குறையுங்க. 1-2 கிலோமீட்டர் போகிறதுக்கு நடந்தோ சைக்கிள்லையோ போனால் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ஐந்தாவதா, பட்ஜெட் அண்ட் ட்ராக் எக்ஸ்பென்சஸ். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்.
எந்த ஒரு விஷயமும் அதற்கான அளவு நிர்ணயம் இல்லைன்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்காது. உங்க செலவுகளும் அப்படித்தாங்க. மாத பட்ஜெட் உங்க செலவுகளை கட்டுப்படுத்தும். வீட்டு தேவைக்கு, மாத பில்களுக்கு, ஃபியூயல், என்டர்டெயின்மெண்ட் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி செலவுகள் அதுக்கு மீறி போகாம பார்த்துக்கணும். கூடவே நீங்க செய்யக்கூடிய செலவுகளை அக்கவுண்ட்ஸ் நோட், எக்ஸல் ஷீட் மாதிரியான விஷயங்கள்ல ட்ராக் பண்றதும் நல்லது. நீங்க உங்க செலவுகளை கண்காணிக்க தொடங்கிட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்கு அதிகமா செலவு செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா உங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க கண்டுபிடிச்சு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் உதவும். செலவுகளை கட்டுப்படுத்த உதவக்கூடிய 5 முக்கியமான யோசனைகளை இந்த வீடியோல பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.